ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் நியூஸ் சிலபஸை நீங்கள் வந்து 21 நாளில் படித்து முடிச்சிடலாம். அதுவும் ரிவிஷனோடு சேர்த்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து படித்து முடிச்சிடலாம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, ஷார்ட்கட் என்ன, கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 டேஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து அப்போ இருந்த சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து 5 நாள்லேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஷார்ட்கட் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். இப்போ சிலபஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுனால நம்ம வந்து ரிவிஷனோட சேர்த்தே பார்த்தோம் அப்படின்னா 21 டேஸ்க்கான பிளான் தான் வந்து போட்டிருக்கோம். மொதல் 15 டேஸில் நீங்கள் சிலபஸ் டாபிக் எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 6 நாள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவிஷன் தான். ஓகே, நம்ம இந்த 21 டேஸ் ஸ்ட்ராட்டஜியை பார்த்தோம் அப்படின்னா வந்து 4 லெவலாக வந்து பிரிச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து மொதல் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டே 1 to டே 5. ஸோ நீங்கள் வந்து இதை முடிக்கும் போதே, இந்த 5 நாள் முடிக்கும் போதே நீங்கள் வந்து சிலபஸில் 35 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிருப்பீங்க. 100க்கு நீங்கள் வந்து 35 கொஸ்டினில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்க நீங்கள் வந்து படித்து முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் டே 6 to டே 10ல் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 35 கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து டே 11 to டே 15 பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்த 30 கொஸ்டின். ஸோ அப்படி நீங்கள் மொதல் 15 டேஸ்லேயே நீங்கள் வந்து 100 கொஸ்டினும் அட்டன் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து டே 16 to டே 21 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்க வேண்டிய வீடியோ, அதை பேஸ் பண்ண ஷார்ட்கட்டு, கான்செப்ட், இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ வந்து முதல்ல வந்து லெவல் 1 வந்து ஸ்டார்ட் ஆகும். டே 1 to டே 5 நம்ம வந்து உங்களுக்கு டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து 5 நாள் நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான எல்லா வீடியோ லிங்க்கும் கொடுத்துருவோம். ஸோ வந்து ஒவ்வொரு நாளும் இப்போ டே 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து போயம்லேருந்து ஒரு 6 டாபிக் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமரை பேஸ் பண்ண மாதிரி ஒரு 3 டாபிக் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டே 2ல் ப்ரோஸ்லேருந்து ஒரு 6 டாபிக். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 6 போயமோ இல்லை வந்து 6 ப்ரோஸோ அது படிக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வீடியோ பேஸ் பண்ணி நம்ம வந்து கதையாக தான் வந்து கொடுத்துருப்போம். ஷார்ட்கட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அப்படி இதை பேஸ் பண்ணி படிக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 2 to 3 ஹவர்லேயே நீங்கள் வந்து ஒவ்வொரு டேவும் நீங்கள் வந்து முடிச்சிடலாம். நம்ம அந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். அப்போ அந்த மொதல் 5 நாளைக்கு ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 6 போயமோ இல்லை வந்து 6 ப்ரோஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு 30 போயமும் 29 ப்ரோஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம அந்த 6 பிரித்து கொடுக்கும்போது இது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 நாள் வந்து முடியும். ஸோ சைட் பை சைடாக ஒவ்வொரு நாளும் ஒரு 6 போயம், ஒரு நாள் 6 போயம் இருக்குது அப்படின்னா அதோட கிராமரில் ஒரு 3 டாபிக் வந்து இருக்கும். இன்னொரு நாள் வந்து ஒரு 6 ப்ரோஸ் இருக்குது அப்படின்னா கிராமரில் ஒரு 3 டாபிக் வந்து இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா நாளும் வந்து இருக்கும். இந்த ஃப்ரீ சேலஞ்சில் நீங்கள் வந்து ஜாயின் ஆன உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம மொதல் 5 டேஸ்க்கான லிங்க் வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 இந்த மாதிரி வந்து 5 நாள் வந்து முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 டேஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேப் வந்து கொடுப்போம். அடுத்து டே 6 நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 2 நாள் கேப்பு. இந்த கேப் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த 5 நாளில் ஏதோ ஒரு போயமோ ஒரு கிராமர் டாபிக் வந்து படிக்காமல் விட்டுருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு நாளை ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து 5 நாளையும் பக்காவாக முடிச்சிங்க அப்படின்னாலுமே இன்னொரு 2 நாள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக இன்னும் அதிகமாக வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் கேப் வந்து இருக்கும். ஒரு 2 டேஸோ 3 டேஸோ இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டே 6 to டே 10க்கான லிங்க் நம்ம வந்து அனுப்புவோம். நம்ம எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் டே 6 to 10 நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 2 to 3 டேஸ் ரிவிஷனுக்கான கேப் இருக்கும். அகைன் பார்த்தோம் அப்படின்னா வந்து டே 11 to 15. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 16லேருந்து 21 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் இருக்கும். அந்த ரிவிஷனுக்கான ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். இந்த 21 டேஸ் ஃப்ரீ சேலஞ்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 7811894810. ஸோ வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து நீட் 21 டேஸ் இங்கிலீஷ் சேலஞ்ச் அப்படின்னா இது டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களை ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து உங்களோட கான்டாக்டை சேவ் பண்ணிவிட்டு அந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ வந்து நீங்களும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்களோட நம்பர் வந்து சேவ் பண்ணணும். ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குயிக் லேர்னிங் ஸோ இந்த நேம் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்ம வந்து அதுக்கு அடுத்த நாள்லேருந்து லிங்க் வந்து அனுப்புவோம். ஸோ வந்து இந்த ப்ராட்காஸ்ட்டுக்கு நானும் உங்கள் நம்பரை சேவ் பண்ணியிருக்கணும், நீங்களும் வந்து எங்கள் நம்பரை வந்து சேவ் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் இந்த கான்டாக்ட் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மெசேஜை அனுப்பி அடுத்து ஒரு 24 ஹவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு மொதல் 5 நாளைக்கான சேலஞ்சு லிங்க் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த 5 நாள் சேலஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் 2 நாள் ரிவிஷன் கேப் விட்டு அதுக்கு அடுத்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்துடும்.
ஸோ நீங்கள் வந்து இதை வச்சே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது போக நம்ம வந்து மற்ற சப்ஜெக்ட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி, ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான லிங்க்கு எல்லாமே நம்ம வந்து ப்ராட்காஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே இந்த வாட்ஸ்அப்னால நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.